வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னைக்கு விவசாய சார்பா நான் உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்க வந்திருக்கேன். கேட்கலாமா? கேளுங்கம்மா. சார், இந்த விவசாயம்லாம் பயிர்கள வைரஸ் சொல்றாங்க. அப்படின்னா என்னது சார்? வைரஸ்ங்கிறது ஒரு உயிருள்ள உயிருள்ள பொருளா இருக்குமா, உயிரில்லாத உயிரில்லாத பொருளா இருக்கும். அது ஒரு சில அறிகுறிகள் காமிக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். எந்த மாதிரி அறிகுறிகள் சார்? அது பாத்தீங்கன்னாக்க செடி மொரணம் பிடிச்ச மாதிரி அப்போர்டு கர்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டவுன்வோர்டு கர்லிங், ஒரு மாதிரி சுருக்கம் வந்துடும். அது போக இல்லாம பாத்தீங்கன்னா மொசைக்குன்னு சொல்லுவாங்கம்மா, ஒரு மாதிரி பச்சை கலரும் மஞ்சள் கலரும் அதேதாம்மா, மொசைக்கு மாதிரி வந்துடும். செடி உக்காந்து போயிடும், செடி எந்திரிக்காது. இன்னொன்று ஒரு மாதிரி மலட்டு தன்மை வந்துடும் அந்த செடிக்கு. பூவே பூக்காது, அப்படியே பூத்தாலுமே பெரிய அளவுல காய் வராது. இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் அதாம்மா வைரஸ். சார், இப்போ இந்த வைரஸ் ஒரு செடிக்கு வந்துச்சுன்னா அடுத்தடுத்து பரவுது அப்படின்னு விவசாயிகள் சொல்றாங்க. எப்படி சார் அது பரவுது? அது வைரஸ்ங்கிறது நம்ம நோயின்னு தான் சொல்றோம், எய்ட்ஸ் ஒரு நோயின்னு தான் சொல்றோம். ஆனா அது பரப்புறது ஒரு சில காரணிகள். இப்போ அது பாத்தீங்கன்னா இங்க விவசாயத்துல முக்கியமான காரணிகள் அந்த சாருஞ்சும் பூச்சிகள் தான். சாருஞ்சும் பூச்சினா இப்ப பேனு, செம்பேனு, இலைப்பேனு, அசுனி பூச்சி, மாவு பூச்சி, இதெல்லாம் சாருஞ்சும் பூச்சிகள். அது என்ன பண்ணுமா, ஒரு இடத்த கடிச்சிட்டு இன்னொரு இடத்த கடிக்கிறப்போ டப்பு 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 டப்புன்னு ஃபாஸ்டா பரவிடும். இதனால தான் நம்ம வைரஸ் வந்துச்சுன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், உடனடியாக அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுங்கன்னு சொல்றோம். ஓகே சார். இப்போ இந்த வைரஸ் வந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு விளைச்சலை பாதிக்குங்கிறத சொல்ல முடியுமா? இப்போ நான் சொன்ன மாதிரி மரணம் பிடிக்குது, அந்த மஞ்சள் ஆகுது அப்படின்னாக்க அங்க குளோரோஃபில் பச்சை தன்மையே இல்லை. அப்போ அந்த உணவு உற்பத்தி போட்டோசிந்தசிஸே நடக்கல. இன்னொன்று செடி மலட்டு தன்மை ஆயிடுது, பூ வைக்காதுன்னு சொல்றேன். அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு 50% 60% வரைக்கும் உங்களுக்கு மகசூலை அது பாதிக்கும். சரி, இந்த வைரஸ் வந்துச்சு எப்படி சார் நம்ம கண்ட்ரோல் பண்றது? எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம்? பொதுவா விவசாயிகள் உடனடியாக என்ன பண்ணுவாங்க, ரசாயனத்துக்கு போவாங்க. அப்படி கிடையாது, நம்மலாம் அக்ரி கிராஜுவேட். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைன்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், IPM. இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ அதுல நிறைய வழிமுறைகள் இருக்கு, நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஒண்ணு பாத்தீங்கன்னாக்க வயலை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். எந்த மாதிரி சுத்தமா வச்சுக்கணும் சார்? நீங்க பயிர் பண்றதுக்கு முன்னாடி உங்க வயல்ல இருக்கிற அனைத்து களைகளையும் எடுத்துருங்க. முக்கியமா வரப்புகள்ல இருக்கிற அனைத்து களைகளையும் எடுத்துடணும். ஏன்னா நீங்க பயிர் பண்ணாதப்ப வைரஸ் அங்கதான் இருக்கும். நீங்க பயிர் பண்றப்ப என்ன ஆகும், அதை போய் கடிச்சிட்டு இங்க சாலை துப்புறப்போ இதுக்கும் வைரஸ் வந்துடும். இது முதல் ஸ்டெப்புமா. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க நீங்க அந்த பண்டு கிராப், பார்டர் கிராப்னு சொல்லுவாங்க. சோ அதை நீங்க வரப்பு பயிர் இல்ல எல்லை பயிர்னு சொல்லுவாங்க, அதை நீங்க பயன்படுத்தலாம். எந்த மாதிரியான எல்லை பயிர்கள் பயன்படுத்தலாம் சார்? பொதுவாமா மக்காச்சோளம் பயன்படுத்துறது நல்லது. மக்காச்சோளம், எள்ளு, ஆமணக்கு, பல்சஸ் கூட பயிர் வகைகள் கூட ஒரு சில இதுல போடுவாங்க. ஸோ ஏதோ ஒரு நல்லதா இருக்கிற ஒரு இது பண்டு கிராப் போடுறது நல்லது. அதுல முக்கியமா உயரமா இருந்தா நல்லா இருக்குமா. ஓகே சார். இத தவிர்த்து வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு? இப்ப இது போக உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னாக்க அதை தாங்கி வளரும் இல்ல சகிப்புத்தன்மை கொண்ட ரகங்களை பயிரிடலாம். இப்ப வெண்டைக்காய் எடுத்தீங்கன்னா இப்ப புதுசா வரக்கூடிய ஹைபிரிட் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அடாப்டபிலிட்டி, டாலரன்ஸ் இருக்கக்கூடிய ரகங்களை தான் வெளியிடுறாங்க. அந்த மாதிரி ரகங்களை நீங்க பயிரிடலாம். நான் சொல்ல மறந்துட்டேன், ஏன் இந்த வரப்பு பயிர்கள் பயிர் பண்ணணும் அப்படின்னாக்க, பொதுவா உங்களுக்கே தெரியும், பூச்சிகள் அதிகமா சூடா இருக்கிறப்போ வெயில் காலத்துல அதிகமா இனப்பெருக்கம் செய்யும். ஆனா நோய்கள் குளிர்கால காலத்துல அதிகமா இனப்பெருக்கம் செய்யும். அப்ப என்ன ஆகும், நம்ம உயரமான பயிர் போடுறப்ப என்ன ஆகும்னா வெளியில இருந்து ஆந்தி காத்து, சூடான காத்து உள்ள வரப்போ உங்களுக்கு குளிர்ந்த காத்தா மாறும். அப்போ உள்ள இருக்கிற இந்த சாருஞ்சும் பூச்சிகள் இனப்பெருக்கம் கம்மியா ஆகும். அந்த மைக்ரோ கிளைமேட்னு சொல்லுவோம், அது குளிர்ச்சியா இருக்கும். இதை நீங்க சுத்தில இருக்கிற வரப்புலையும் போடலாம், உள்ள இருக்கிற குட்டி குட்டி வரப்புலையும் நீங்க போடலாம். இப்ப நான் மொத்தம் 4 மெத்தட் சொல்லிட்டேன். இது போக உங்களுக்கு இதெல்லாம் கேட்கலைனாக்கா அதான் நீங்க ரசாயனத்துக்கு போகணுமா. ஏன் சார் ரசாயனம் தான் பயன்படுத்தணும்? அதை தவிர்த்து இயற்கை முறையில வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு இயற்கை ரசாயனத்தை விடவே நல்ல சிறப்பான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா அதுல நுண்ணுயிர்கள் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்குமா. நுண்ணுயிர்கள் அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான நுண்ணுயிர்கள் சொல்றீங்க? அதுல பாத்தீங்கன்னாக்க இந்த பிவிரியா பசானியா,
நெமூரியா ரெலி, மெட்டாரைசம் அனிசோபிலி. இந்த 3 நுண்ணுயிர் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து நல்ல இந்த சாரொன்று பூச்சிகள் எந்த வகைராக்களா இருந்தாலும் அதுக்கு நல்ல கண்ட்ரோல் கொடுக்குதுமா. ஸோ இந்த மாதிரியான இப்போ நீங்க சொன்ன நுண்ணுயிர்கள் எல்லாமே நம்ம எங்க சார் வாங்க முடியும்? இது தனித்தனியாகவும் கிடைக்குதுமா மார்க்கெட்ல. ஆனா நம்ம கம்பெனி ரிப்சோ பயோடெக்ல வந்து பாத்தீங்கன்னாக்க இது எல்லாமே இந்த நான் சொன்ன 3 நுண்ணுயிர் மட்டும் இல்லாம வெட்டிசிலியம் லெக்கானி, வெட்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம் எல்லாமே கலந்து நம்ம கம்பெனில ஒரு இயற்கை நுண்ணுயிர் பூச்சி கொல்லி இன்ஃபினிட்டி இருக்குமா. இதுல 5 வகையான நுண்ணுயிர் இருக்கு. இந்த 5மே வந்து இந்த சாரொன்று பூச்சிக்கு எதிர்ப்பா வந்து செயல்படும். இதை வாங்கி பயன்படுத்தலாம். சூப்பர் சார், நீங்க வந்து கூட்டமைப்பா வச்சிருக்கீங்க, ஒரு நல்ல விஷயம். இது வந்து எப்படி சார் விவசாயம் வந்து அப்ளை பண்ணுவாங்க? எந்த மாதிரி அப்ளிகேஷன் மெத்தட்? இது வந்து 6 மாசத்துக்கு உள்ள இருந்துச்சுன்னா அந்த பயிர் நீங்க ஒரு பாக்கெட் 1/4 கிலோ பாக்கெட்டுமா, இது ஒரு பாக்கெட் போட்டா போதும். 6 மாசத்துக்கு மேல இருக்கிற நீண்ட கால பயிருக்கெல்லாம் 2 பாக்கெட் வாங்கி பயன்படுத்தணும்மா. ஓகே சார், இப்போ வாங்கிட்டேன், நான் வந்து மருந்து வாங்கிட்டேன்னா எந்த மாதிரி வந்துட்டு அதை கொடுக்கணும்? செடிக்கு தெளிப்பால் முறையா இல்ல வேர் சிகிச்சை அந்த மாதிரி? எப்போதுமேமா இப்போ இது 2 வகையும் பயன்படுத்தலாம். அதிகமா தாக்குதல் ஆயிடுச்சு அப்படின்னாக்க முதல் டோஸ் வந்து நீங்க தெளிப்பு தான் பண்ணணும், ஸ்ப்ரே தான் பண்ணணும். அடுத்த 2 டோஸ் வந்து மருந்தும் விருந்தும் 3 நாளைக்குன்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்க வந்து முதல் டோஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு 2வது டோஸும் 3வது டோஸும் வேர் சிகிச்சை கொடுக்கணும். இப்ப வந்துட்டு அப்புறம் பண்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு செலவினங்கள் அதிகம். வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா செலவினங்கள் கம்மி. ஸோ வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பத்திலே எவ்வளவு சீக்கிரம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு நல்லது. 3 டோஸ் கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்குமா. இந்த மருந்து வந்து நம்ம எந்த பருவத்துல வேணா பயன்படுத்திக்கலாம், எப்ப வேணா நீங்க பயன்படுத்தலாம், வருஷம் ஃபுல்லா பயன்படுத்தலாம். ஓகே சார், இதை வாங்கி நான் அப்படியே வந்துட்டு தேங்காய் கலந்து அப்படியே கொடுத்துடணுமா இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது வழிமுறைகள்? இது சொல்ல மறந்துட்டேமா. இது வந்து நம்ம ஆல்ரெடி இது வந்து டெக்ஸ்ட்ரோஸ் கேரியர் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து உள்ள இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து கிட்டத்தட்ட நம்ம சொல்ற மாதிரி 1 கிராம்ல 1 கோடி நுண்ணுயிர் இருக்கும், உறக்க நிலையில இருக்குமா. இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், எப்படி வந்து ஒரு விதை தண்ணி பட்டாதான் முளைக்குதோ அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 4-5 நாள் குறைந்தபட்சம் வந்து நீங்க வந்து தண்ணியில வெறும் தண்ணியில ஊற வைக்கணுமா. என்னன்னாக்க மேல வந்து ஒரு காட்டன் துணியை போட்டு மூடிடுங்க. ஏன்னா வெளியில இருந்து பள்ளி பாய்ச்சை இதெல்லாம் வந்து உள்ள விழாம இருக்கும். இது டெக்ஸ்ட்ரோஸ் வடிவத்தில் இருக்கிறதுனால எறும்பு வரும். சுத்திலும் சாக்பீஸ் பவுடர் போட்டுட்டு ஊற வச்சு உபயோகிக்கிறது ரொம்ப நல்லதுமா. சரி, இப்போ நான் 4-5 நாள் ஊற வைக்கணும் விவசாயிகிட்ட சொன்னா அதுக்குள்ளே வைரஸ் தொற்று அதிகமா பரவிடுமே, நாங்க அவ்வளவு நாள் ஊற வைக்க முடியாது மாதிரி சொல்றாங்க. இப்ப ஆக்க பொறுத்தோம்னா ஆளை பொறுக்கணும். இப்ப நம்ம வந்து வேற வழி இல்லை. இதனுடைய பயன்பாடு உங்களுக்கு முழுவதுமா கிடைக்கணும்னா நீங்க வந்து கொஞ்சம் 4-5 நாள் பொறுமையா இருக்கணும். இப்போ உங்க வயல்ல வரத்தான் போகுது, கடந்த பருவங்க பயிர்களே வந்திருக்கு, இல்ல பக்கத்து வயல்ல வைரஸ் அதிகமா இருக்குன்னா முன்னாடியே யூஸ் பண்ணிருங்களேன். அந்த 4 நாள் கேப்பை வந்து நீங்க தவிர்க்கலாம். வேற வழி இல்லாம நீங்க 4-5 நாள் ஊற வச்சுதான் ஆகணுமா. ஓகே சார், நான் வைரஸை பத்தி கேள்வி கேட்டது தெளிவான விளக்கம் சொன்னீங்க. எனக்காக டைம் ஒதுக்கியும் விவசாயிகளுக்கு டைம் ஒதுக்கியும் நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். விவசாயிகள் தான் நம்ம நம்பி இருக்கிறோம். விவசாயிகள் தான் நம்ம முக்கியம். நாட்டுக்கும் வீட்டுக்கும் விவசாயம் தான் ரொம்ப முக்கியம். அதை பத்தின கேள்வி கேட்டீங்க, அதுக்கு சொன்னதுல எனக்கு ரொம்ப மிக சந்தோஷமா. நன்றி. தொடர்புக்கு 8807494699